அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுடைய மைத்துனர் ஆவார். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஒரு பைசா தமிழர் என்ற ஒரு இதழை நடத்தியவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். சாதியற்றவர்களே தமிழர்கள், தமிழர் என்று சொல்வதற்கு சாதியை கடந்தவர்கள் தான் அவர்களுக்கு உரிமை உண்டு. அவர் சாதியற்றவர்களே தமிழர்கள் என்ற உணர்வை மேலோங்கச் செய்தவர். தமிழர், திராவிடர் என்ற உணர்வை இந்த மக்களுக்கு ஊட்டியவர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். புரட்சியாளர் டாக்டர் பி. அம்பேத்கர் அவர்களின் நூற்றாண்டு விழாவுக்கு பின்னர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்களை பற்றிய வரலாறு நாம் காண கிடைக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி தலித் தலைமைகளை தேடும் பணியிலே தீவிரமாக இருந்தார்கள். அதன் பின் தான் அயோத்திதாச பண்டிதர் என்ற ஒரு மாமேதை அவர்களுடைய சகாப்தம் வெளியே வந்தது. உலகிற்கே உலக பொதுமுறையை கட்டி காப்பாற்றி வந்த அந்த திருக்குறளை கட்டி காப்பாற்றி வந்த வம்ச வழியினர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய முன்னோடியாக அயோத்திதாச பண்டிதர் அவர்களை குறிப்பிட்டுள்ளார் என்பது திராவிட சித்தாந்தத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடும். இத்தகைய பெருந்தமிழர், சிறப்புமிக்க பைந்தமிழர் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் மே 20 அன்று பிறந்தார். அவருடைய பிறந்த தினத்தில் சமத்துவத்தை நிலைநாட்ட அவர் காட்டிய உயர்ந்த வாழ்க்கை நெறியை நாம் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சமத்துவம் படைப்போம் அயோத்திதாச பண்டிதரின் வழியில்.